ஹாய், என் பேர் ஆகாஷ். நான் சேலத்துலேருந்து வரோம். நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். எங்கள் அப்பா வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்கார். எங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. நான் வந்து ஹோலி கிராஸில் படித்தேன். 10th வரைக்கும் ஹோலி கிராஸில் படித்தேன். அப்புறம் எங்கள் டேடிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க. 11th 12th வந்து ஈரோட்டில் தான் நாங்கள் படித்தோம். நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். 10th வந்து எங்களுக்கு கொரோனாலே போயிடுச்சு. அந்தளவுக்கு எங்களுக்கு நாங்கள் அந்தளவுக்கு படிக்கலை. நான் 12th வந்து 382 தான் எடுத்தேன். நீட்டில் வந்து 27% தான் எடுத்தேன். எனக்கு வந்து 11th 12th படிக்கும்போது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இந்த மாதிரி சயின்ஸ் சப்ஜெக்ட் பயாலஜி படிக்கும்போது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனால் இந்த நீட்டை இந்த மாதிரி காம்படிஷன்லாம் வின் பண்ணோன்னா எனக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லை, எனக்கு சுத்தமாக இல்லை. அதை பற்றி நான் படிக்கவும் நீட்டும் நான் 11th 12th என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனாங்க. ஆனால் நான் வந்து அந்த மாதிரி இது ப்ரிப்பேர் பண்ணலை. எங்கள் அம்மா வந்து நான் 12th முடிச்சதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ணாங்க. நான் வந்து அக்ரி எடுத்து தான் படிக்கிற மாதிரி என் டிசிஷன் இருந்தோம். எனக்கு ட்ரீம் தான், எனக்கு உண்மையிலே ஆசை. இந்த மாதிரி 12 டாக்டர்லாம். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, தெரிச்சுடா இதெல்லாம் வந்து இதெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து கான்டாக்ட் பண்ணாங்க. 12th முடிச்சுட்டு மார்க் ஷீட்டில் வந்ததுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஐடியா இருக்கான்னு கேட்டாங்க. இதே மாதிரி நிறைய யூடியூப் சேனல் இந்த மாதிரி பேசுகிறவங்க நான் பார்த்துருக்கேன். அவங்க படித்து அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க ஃபோன் பண்ணி நான் கேட்டேன், விசாரித்தேன். ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக தான் சொன்னாங்க. எங்கள் பையன் வந்து 12th படிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த கொரோனா பீரியடில் ரொம்ப படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. நான் எல்லா இடத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் மாறி மாறி போவேன், ட்ரான்ஸ்ஃபரில் போவேன். இப்போ சேலத்தில் படிக்கும்போது 10th முடிச்சிட்டான். 10th முடிச்சு வந்து சத்தியமங்கலம் வந்து ஒரு எஸ்ஆர்டி ஸ்கூலில் 11th 12th படித்தான். மார்க் கம்மியாக எடுத்ததுனால வீட்டில் கூட திட்டினாங்க. நானும் சொன்னேன், சரி அவன் லைஃபு அவனே முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பையன்கிட்ட பேசினேன். உனக்கு என்ன படிக்க ஆசை இருக்குது அப்படின்னு கேட்டேன். பையன் வந்து சரி நான் இதில் அக்ரி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ முடிவு பண்ணணும். அவன் அக்ரி படிக்கிறேன்னு சொன்னான். ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தான் படிக்கிறதுக்கு முன்னாடியே 11th 12th படிக்கிறது முன்னாடியே. அப்புறம் படித்த பிறகு மார்க் கம்மியாக எடுத்ததுனால சரி உனக்கு என்ன விருப்பமோ படிச்சாமி அப்படின்னு சொல்லி சொன்னேன். பையன் வந்து அக்ரி படிக்கிறதுக்கு முடிவு பண்ண பிறகு அப்புறம் என் ஒய்ஃபுக்கு ஃபோன் மூலமாக சங்கீதம் மேடம் பேசினாங்க. அது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஏன்னா நான் சரி பையன் அங்கே அவ்வளோ தூரம் போய் எப்படி படிப்பான் என்ன யோசனையே இருந்தேன். நிறையா வந்து அப்போ செக் பண்ணி பார்த்தப்ப இந்த ரூகா சர்வீஸ் சென்டர் மூலிமா நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தப்போ நிறைய படிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்துச்சு. பையனும் வந்து ஃபோன் மூலிமா அங்கே வெளியானவங்க படிக்கிற பையனோட பேசினான். அது இன்னும் சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அப்போ சரி அப்போ அவங்க அப்பெல்லாம் பசங்களை இங்கிருந்து போய் படிக்கிறாங்க, அப்போ நீயும் போய் படிச்சுக்க சாமி அப்படின்னு சொல்லி சரி நான் ஓகே டேடி நான் போய் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடன்ஸ் சொன்னான். அதனால் அந்த ஒரு இதில் வந்து சேர்த்துறதுக்கு நாங்கள் முடிவு பண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். பையனோடைய படிக்க வச்சு அவங்க ரூகாவுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். என் பேர் அக்ஷயா, என் பையன் ஆகாஷ். எனக்கு வந்து 12th மார்க் கம்மியாக என் பையன் எடுத்த உடனே எனக்கு வந்து ரொம்ப அடுத்த எந்த ஃபீல்டு போகிறது அப்படின்றது ஒரு இது இல்லாமல் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொன்னோன்னா அதை கேட்டு நம்ம பையனும் சாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ அதை கன்சல்ட் பண்ணி இப்படி பண்ணுறது நிஜமா அப்படின்னு சொல்லி போய் ஆஃபீஸ்லாம் பார்த்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே உள்ள சர்வீஸ் எல்லாமே யூடியூப்பில் பார்த்தோன்னே இன்னும் எங்களுக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. நிறைய ஏமாற்றங்கள்லாம் நடக்கும், அந்த மாதிரி ஏதாவது வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயந்தோம். அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து சர்வீஸ் மேலே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேயும் வந்து பார்த்துட்டு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. பசங்கள்ட்டையும் நேரில் அங்கேயும் பேசணும். அதுவும் எங்களுக்கு வந்து அவங்களுடைய 4 years படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்டையும் பேசணும். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம பையனுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அவனும் லைஃப்பில் ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது பையனை கன்சல்ட் பண்ணேன். ஓகே சொன்னாட்டி அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ரூகா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ வணக்கம், என்னுடைய தங்கச்சி பையன் ஆகாஷ். முதல்ல வந்து தங்கச்சி என்னை கூப்பிட்டு ஆனால் இந்த மாதிரி ஆகாஷை எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறேன்னு சொல்லும்போது நான் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சிரித்தேன். ஏன்னா 12th வந்து அவன் ட்ரை பண்ணான். ஆனால் என்ன ஆச்சுன்னு சொல்லிடுச்சுன்னா அவனால்
பல நேரங்களில் கோப்பப் பண்ண முடியல. அந்த சூழ்நிலையில எப்படி போய் எம்பிபிஎஸ் படிக்க போறான் அப்படின்னு சொல்லும்பொழுது எதுக்கும் யோசிச்சு நிதானமா செய்யலாம் அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னேன். அதன் பிறகு இவங்க கொடுத்த அட்ரஸ் இதெல்லாம் நானும் வெப்சைட்ல போய் சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது இட் ஹஸ் கிவன் அ குளோபல் விஷன், அதாவது நல்ல ஒரு ஐடியாலாம் கிடைச்சது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீட் எக்ஸாமுக்கு இவர் உள்ள போயிருக்காரு. வெளியில வந்து கோயம்புத்தூர்ல நாங்க நிறைய பேரண்ட்ஸ் நின்று பேசிட்டு இருக்கும் பொழுது முக்கால் பாகம் இந்த மாதிரி வெளியில போய் படிக்கிறதெல்லாம் நிறைய டிஸ்கரேஜ் பண்ணி நெகட்டிவா பேசிட்டு இருந்தாங்க. பட் அந்த டைம்ல நான் வந்து சொன்னது இல்ல நிறைய பாசிட்டிவ் இதெல்லாம் இருக்குது, ஒரு சில இடங்கள் போகும்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, பட் நான் வந்து சூஸ் பண்ணி போகணும்ட்டு. அந்த விதத்துல ரூகா ஸ்டடி சென்டருடைய கான்டாக்ட் கிடைச்ச பிறகு நாங்களும் ஆஃபீஸ்க்கு நேரடியா போனோம். அப்ப அங்க சாரு மேடம் எல்லாம் பேசினது பார்க்கும்போது ரொம்ப கன்வின்சிங்கா இருந்தது. பிளஸ் இந்த 18 years சர்வீஸ் ரெக்கார்ட் எல்லாம் அவங்க கொஞ்சம் கிளியரா காமிச்சாங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன மாதிரி யூடியூப்ல எல்லாம் நிறைய நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஷேர் பண்ணும்போது எப்படி எல்லாம் அவங்க இருக்கிறாங்க, எப்படி எல்லாம் படிக்கிறாங்க, அந்த மோட்டிவேஷன் எப்படி கிடைக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ஹெல்ப் பண்றாங்க, இதெல்லாம் பார்க்கும்பொழுது அப்ப நான் வந்து சரி ஆகாஷ் பொறுத்தளவு அவனுக்கு நல்ல ஒரு டேலண்ட் இருக்கு, பிளஸ் டிட்டர்மினேஷன் நிறைய இருக்கு. ஸோ அந்த விதத்துல ஈ கேன் சக்சீட் அண்ட் ஈ வில் கம் அப் அண்ட் ஈ கேன் கோப் வித் எனி சிச்சுவேஷன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது ஐ செட் ஓகே லெட் அஸ் கேரி ஆன். அந்த விதத்துல தான் இப்போ இங்கே ரூகா ஸ்டடி சென்டர்லாம் கான்டாக்ட் பண்ணி இப்போ இந்த சிச்சுவேஷன்ல வந்திருக்கோம். ஸோ வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் டு த ட்ரிச்சி டீம் அஸ் வெல் அஸ் பிளஸ் இங்க ஹெட் குவார்டர்ல இருக்க சென்னை டீம், ஏன்னா எல்லாருமே பேசியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இட்ஸ் அ பாசிட்டிவ் ரிசல்ட் அண்ட் பாசிட்டிவ் எனர்ஜி தான் சொல்ல முடியும். ஸோ அந்த விதத்துல ஐ ஹோப் திஸ் வில் கண்டினியூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு all the students and people those who are entering into Ruka Study Center. Thank you. Hi, I'm Anushka. எங்கெல்லாம் ரஷ்யா போய் படிக்க போறாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சென்னை ஆல்பூர்லேருந்து ஆகாஷ் பேசுகிறேன். உதயனா யூனிவர்சிட்டிக்கு போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் ரூகாஸ் யூனிவர்சிட்டி. சேலத்துலேருந்து வரேன். உதயனா யூனிவர்சிட்டிக்கு படிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இப்போ மாஸ்கோவில் இருக்கேன். தேங்க்ஸ் டு ரூகா ஸ்டடி யூனிவர்சிட்டி. ஹாய், என் பேர் ஆகாஷ். நான் சேலத்துலேருந்து வரேன். இன்றைக்கி உதயனா யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் அட்டன் பண்ணுறோம். உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் ஃபர்ஸ்ட் டேவே வந்து ஆர்டிஃபிஷியல் ஆர்கன்ஸும் ரியல் பாடிஸும் வச்சு நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் டு ரூகா ஸ்டடி சர்வீஸ்.